டுடேஸ் வேர்ட் ஆஃப் காட். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர். He is God. In English, though the mountains be shaken and the hills be removed, yet my unfailing love for you will not be shaken, nor my covenant of peace be removed, says the Lord who has compassion on you. Yes, he is very compassion on us. இல்ல, அப்படிப்பட்ட மனதுருகுகிற கர்த்தர் சொல்றாருங்க, நீ நம்பிக்கிட்டு இருக்கிற மலை போன்ற பெரிய மனிதர்களோ, நீ நம்பிக்கிட்டு இருக்க பணமோ பொருளோ எதுவோ வேணா உன்னை விட்டு நீங்கலாம், ஆனால் நான் உன்னை விட்டு நீங்க மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். ஏன்னா அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தருடைய உண்மை என்றென்றைக்கும் உள்ளதுங்க. மனிதன் தான் உண்மையிலிருந்து மாறுவான், ஆனால் கர்த்தரோ உண்மையிலிருந்து மாறாதவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லி. எஸ், நமக்கு சொன்ன நன்மையான காரியத்தை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடவே மாட்டாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்த அந்த தேவாதி தேவனை, சிருஷ்டி கர்த்தரை, மெய்யான கடவுளை நாம் ஆராதிக்கும் போது நம்மை பார்க்கலாம் பாக்கியசாலிகள் வேற யாருமே இருக்க முடியாது. சோ மலைகள் போன்ற, பர்வதங்கள் போன்ற நாம நம்பிக்கொண்டிருக்கிற யார் நம்மை விட்டு விலகினாலும் கவலை கொள்ள வேண்டாம். நம்மை உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். God bless you.